ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதோட ஐகன் வேல்யூ அதாவது லாம்டாவோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த லாம்டாவோட வேல்யூவை வச்சுக்கிட்டு நாம் ஒரு ஐகன் வெக்டர், ஓகேவா, லாம்டா அப்படிங்கிறது ஐகன் வேல்யூ. ஸோ இந்த ஐகன் வேல்யூவை வச்சுட்டு நம்ம ஐகன் வெக்டர் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்மால் எக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐகன் வெக்டரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஐகன் வெக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஐகன் வெக்டர் அப்படிங்கிறது ஏன் ஐகன் வெக்டர் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஒரு ஐகன் வெக்டர் தான் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஐகன் வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஜீரோ வெக்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ வென் மல்டிப்ளைட் பை ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸோட நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐகன் வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு அதோட மேக்னிடியூட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட ஸ்கேல் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் சேஞ்சு. ஓகேவா? டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது நாட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போது மேத்தமேட்டிக்கலாக ஐகன் வெக்டர் அதை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஎக்ஸ் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லாம்டா எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இதில் லாம்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வேல்யூ. ஓகேவா? ஸோ நமக்கு லாம்டா அப்படிங்கிறது ஐகன் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வெக்டர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஐகன் வெக்டரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா 4 2 1 3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஐகன் வெக்டர் வேணும் அப்படின்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஐகன் வேல்யூக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கான அதாவது இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் லாம்டாயை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறது நான் எடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸு 4 2 1 3 மைனஸ் லாம்டா ஐ அப்படிங்கிறப்ப அது ஐடென்டி மேட்ரிக்ஸ். நான் எடுத்துக்கூடியது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இதனால் ஐடென்டி வெக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி எடுத்துக்கிறேன்னா 1 0 0 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்போ 4 மைனஸ் லாம்டா 2 1 3 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னா 4 மைனஸ் லாம்டா இன்ட்டு 3 மைனஸ் லாம்டா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்படி பண்ணுறப்போ மைனஸ் 1 இன்ட்டு 2 அப்படிங்கிறப்ப 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 4 இன்ட்டு 3 அப்படிங்கிறப்போ 12. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் 4 லாம்டா, அடுத்தது மைனஸ் 3 லாம்டா, மைனஸ் லாம்டா இருக்குது. அப்போ ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா மைனஸ் 3 லாம்டா அப்படிங்கிறப்போ மைனஸ் 7 லாம்டா. ஓகேவா? இப்போ மைனஸ் 7 லாம்டா இங்கே 12 மைனஸ் 2 அப்படிங்கிறப்போ 10 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதாவது எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ 10 வரணும், ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 7 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ரூட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா
-5 -2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 10 அப்படின்னு கிடைக்கும். ஆட் பண்ணுறப்போ -7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ரூட்ஸ் லாம்டா -5 லாம்டா -2 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லாம்டா -5 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப லாம்டாவோட வேல்யூ 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது லாம்டா -2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப லாம்டாவோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏ அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸ்க்கான ஐகன் வேல்யூ, ஓகேவா? ஸோ லாம்டா வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஐகன் வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்னவா இருக்குன்னா 5, 2 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஐகன் வேல்யூலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஐகன் வெக்டரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும் a மைனஸ் லாம்டா ஐ, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். ஸோ இந்த டேர்மில் இந்த லாம்டாவுக்கு பதிலாக, ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மைனஸ் லாம்டா 2 1, அதுக்கப்புறம் 3 மைனஸ் லாம்டா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஐகன் வேல்யூ 5 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த 5ஐ இந்த லாம்டாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ லாம்டாவோட வேல்யூ தான் நம்ம 5 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் லாம்டாவுக்கு பதிலாக 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது a மைனஸ் லாம்டா ஐ, ஸோ இதோட எக்ஸ் அப்படிங்கிறது ஐகன் வெக்டர். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லாம்டாக்கு பதிலாக 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போது 4 மைனஸ் லாம்டாக்கு பதிலாக 5, ஸோ இந்த 2 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 3, அதுக்கப்புறம் இந்த லாம்டாக்கு பதிலாக என்ன வரும் 5 வரும். ஓகேவா? 3 மைனஸ் 5 அப்படின்னு வரும். ஓகேவா? 4 மைனஸ் 5 அப்படிங்கிறப்போ 4லேருந்து -5ஐ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா -1 கிடைக்கும். ஸோ 2 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 1 அப்படியே வந்துடும். 3 -5 அப்படிங்கிறப்போ, அதாவது -5லேருந்து 3 மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா -2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறங்காட்டிக்கு எக்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா x1 x2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா -x1 ப்ளஸ் 2x2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து x1 வேணும் அப்படின்னா இப்போ x1 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா 2x2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ x2ஓட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். x1ஓட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா -x1 ப்ளஸ் 2x2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலான்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹோல் டேர்மையும். ஸோ அப்போ எனக்கு எப்படி கிடைக்குன்னா x1 மைனஸ் 2x2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த -2x2வை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போனால் நமக்கு x1ஓட வேல்யூ கிடச்சிடும். அப்போ x1ஓட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா 2x2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து x2 வேணும் அப்படின்னா x1 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ x1ஓட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2x2. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு x1ஓட வேல்யூ 2 அப்படிங்கிறப்போ 2 டிவைடட் பை 2 அப்படிங்கிறப்போ x2ஓட வேல்யூ எனக்கு எப்படி கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ x2ஓட வேல்யூ 1, x1 அதோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் தான், அதாவது லாம்டா அப்படிங்கிறது 5 அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஸோ அதோட ரூட்ஸ், அதாவது x1 x2ஓட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதுக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? லாம்டா வந்து 5 அப்படிங்கிறப்போ x1 x2 பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்குதுன்னா 2 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து லாம்டா 5 அப்படிங்கிறப்போ ஒரு ரூட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாம்டா,
அதாவது ஐகன் வேல்யூ 2 அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன மாதிரியான ஐகன் வெக்டர் வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதாவது a மைனஸ் லாம்டா ஐ எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த லாம்டா இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு எந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மைனஸ் லாம்டா இருக்க வேண்டிய இடத்துல 2 2 1 3 மைனஸ் லாம்டா இருக்க வேண்டிய இடத்துல 2. ஓகேவா, இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு 2x2 மேட்ரிக்ஸ், அதனால் x1 x2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, 4 மைனஸ் 2 அப்படிங்கிறப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 அடுத்தது 1 3 மைனஸ் 2 அப்படிங்கிறப்போ 1. ஓகேவா, இன்ட்டு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எக்ஸு அதாவது ஐகன் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் x1 x2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்மை வந்து எப்படி எழுதலான்னா 2x1 ப்ளஸ் 2x2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து x1ஓட வேல்யூ x2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதை எப்படி எழுதலான்னா 2x1 ஈக்குவல் டு மைனஸ் 2x2. ஓகேவா, ஸோ இதிலிருந்து எனக்கு x1ஓட வேல்யூ வேணும். ஓகேவா, ஸோ அப்போ x1 அப்படிங்கிறப்போ எனக்கு மைனஸ் 2x2 டிவைடட் பை, ஸோ இந்த மல்டிப்ளேயில் இருக்க இந்த சைடு வரப்போ டிவைடட் பையில் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ x1ஓட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்குன்னா மைனஸ் x2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு x1ஓட வேல்யூ -1 அப்படின்னு கிடைக்கும், x2ஓட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ லாம்டா வந்து 2 அப்படிங்கிறப்போ, ஸோ ஐகன் வேல்யூ 2 அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன மாதிரி ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா -1 1 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாம்டா 2 அப்படிங்கிறப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ஐகன் வெக்டர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு லாம்டா 5 அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன மாதிரியான ஐகன் வெக்டர் கிடைச்சதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 1 அப்படின்னு கிடைச்சது. இதுவே லாம்டா வந்து 2 அப்படிங்கிறப்ப எனக்கு ஐகன் வெக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா -1 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ்க்கான ஐகன் வெக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஐகன் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ ஐகன் வெக்டர் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இந்த லாம்டாக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஐகன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஐகன் வெக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐகன் வெக்டர் அப்படிங்கிறப்போ x1 x2 அப்படின்னு வரும். அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா x1 x2 அப்படின்னு வரும். இதுவே 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா x1 x2 x3 அப்படின்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ அண்ட் நார்மலைஸ்டு ஐகன் வெக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 0 0 0 0 1 0 1 0 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வேல்யூ அதே மாதிரி ஐகன் வெக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் 1 0 0 0 0 1 0 1 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸு. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா 1 0 0 0 0 1 0 1 0 அப்படின்னு இருக்குது மைனஸ் லாம்டா. ஸோ நான் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா, ஸோ இந்த டயகனல் எலமெண்ட் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்குன்னா 1 மைனஸ் லாம்டா 0 0 0 மைனஸ் லாம்டா 1. ஸோ அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 0
1 மைனஸ் லாம்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட் a minus lambda I equal to 0. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a அதாவது 1 minus lambda 0 0 0 minus lambda 1 0 1 minus lambda equal to 0 அப்படின்னு எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 minus lambda எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் லாம்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மைனஸ் லாம்டா, ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாம்டா ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 1 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ லாம்டாவோட வேல்யூ -1 அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாம்டா -1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ லாம்டாவோட வேல்யூ 1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே லாம்டா ஸ்கொயர் இருக்கிறங்காட்டிக்கு 1,1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதோட ஐகன் வேல்யூஸ், அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா -1 1 1 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 1 1 அப்படிங்கிறப்போ ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீஜெனரேட் கேஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஐகன் வேல்யூலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வெக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ மைனஸ் லாம்டாக்கு பதிலாக லாம்டா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இன்ட்டு எக்ஸு, ஓகேவா, ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது ஏ மைனஸ் லாம்டா இருக்க வேண்டிய இடத்துல 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் லாம்டா பதிலாக 1 ஐ எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வெக்டர். ஸோ இந்த ஐகன் வெக்டர் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீஜெனரேட்டிவ் கேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 1,1ன்னு இருக்குது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லாம்டா வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 1 மைனஸ் லாம்டா 0 0 0 மைனஸ் லாம்டா 1 0 1 மைனஸ் லாம்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 rows 3 columns இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஐகன் வெக்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா x1 x2 x3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் லாம்டாக்கு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு எப்படி கிடைக்குன்னா 1 மைனஸ் லாம்டாக்கு 1, அப்போ 0 0, அடுத்தது 0 லாம்டாக்கு வந்து 1 அப்படிங்கிறப்போ -1 1 0 1 லாம்டாக்கு 1 அப்படிங்கிறப்ப எனக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு x1 x2 x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 1 மைனஸ் 1 அப்படிங்கிறப்போ 0 0 0 0 -1 1 0 1 -1 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. ஸோ அதாவது இதில் இருக்கக்கூடிய நம்ம வெக்டர் எழுதணும். ஓகேவா? இப்போ வெக்டர்ஸ் அப்படிங்கிறப்ப x1 x2 x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்திங்கன்னா இந்த x1 வந்து 0 ஆயிரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு x1 0 ஆயிரும். ரிமைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா -x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை எடுத்துக்கிறப்ப எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதாவது -x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு x2ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா x3க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா x3 வேணும் அப்படின்னா ஸோ இந்த -x2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகிறப்போ +x2, அப்போ x3யும் x2வும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். x1 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும். ஓகேவா?
ஸோ அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஐகன் வெக்டர் எப்படி இருக்குன்னா, அதாவது எக்ஸ் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் x1 x2 x3. ஸோ அந்த x3யும் x2வும் ஈக்குவல். ஸோ அதங்காட்டிக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, x2 இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது x3 இருக்க வேண்டிய இடத்துல x2வும், ஸோ அப்படி இல்லைன்னா x3 இருக்க வேண்டிய இடத்துல x2 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ x2 ஒன்று போட்டோம், அடுத்தது x3க்கு பதிலாக அகைன் x2னே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா x1 அப்படிங்கிறப்போ ஸோ எனக்கு நார்மலைஸ்டு வெக்டர், அதாவது 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x1ல் ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து 0 0 அப்படின்னு இருக்கும் ரிமைனிங். ப்ளஸ் x2ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா x1 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரிமைனிங் இந்த டேர்ம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா x2 x3 எப்படி இருக்குன்னா 1ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நார்மலைஸ் எடுக்கிறப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்குன்னா, ஸோ இந்த டேர்ம்ஸோட ஹோல் ஸ்கொயர் தான் இதோட நார்மலைஸ்டு, அதாவது ரூட் ஆஃப் இந்த டேர்ம் 0 ஸ்கொயர், அதுக்கடுத்து இந்த டேர்ம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் 1 ஸ்கொயர். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 + 1 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கான நார்மலைஸ்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நார்மலைஸ்டு டேர்ம் வந்து எனக்கு எப்படி கிடைக்குன்னா, இந்த டேர்முக்கு எழுதுகிறப்போ, ஏன்னா நம்மளுக்கு x2வும் x3 தான் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஐகன் வெக்டர் வந்து எப்படி கிடைக்குன்னா 1/√2. ஸோ இந்த டேர்ம் இதோட நார்மலைசிங் டேர்ம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0வாக இருக்கும், அதாவது x1 அப்படிங்கிறது 0வாக இருக்கும். x2வும் x3யும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 1 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போது லாம்டாவோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஐகன் வெக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்குதுன்னா 0 1/√2 1/√2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐகன் வேல்யூ -1 அப்படிங்கிறது. ஸோ இப்போ டிஜெனரேட் கேஸில் இருக்கக்கூடிய லாம்டாக்கு வந்து 1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ஐகன் வெக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து எப்படி கிடைக்குதுன்னா 0 1/√2 1/√2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது லாம்டாவோட வேல்யூ -1 அப்படிங்கிறப்போ இதுக்கான ஐகன் வெக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1 - லாம்டா 0 0 0 - லாம்டா 1 0 1 - லாம்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஐகன் வெக்டர் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு, x1 x2 x3 = 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் அந்த லாம்டாக்கு பதிலாக -1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ 1 - லாம்டாக்கு பதிலாக -1 0 0, அடுத்தது 0 - லாம்டாக்கு பதிலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா -1 1, அதுக்கடுத்து 0 1 லாம்டாவுக்கு பதிலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா -1, ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ -1 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து x1 x2 x3 ஸோ இந்த வெக்டர்ஸோட மல்டிப்ளை ஆகி வரும். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 1 + 1 அப்படிங்கிறப்ப 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 0. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ரோ எடுத்துக்கிறப்போ 0 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கும் 1, அதுக்கடுத்து 0 1 மைனஸ் ப்ளஸ் ஆகி இதோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா x1 x2 x3 = 0. ஸோ அப்போ இதில் வந்து ஸோ இந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ இந்த டேர்ம் எடுத்துக்கிறப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா x1 0 ஆயிரும். அடுத்தது x2 பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்குன்னா x2 ப்ளஸ் அடுத்தது x3 = 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ x1 வந்து 0, அப்போ x2 ப்ளஸ் x3 எப்படி கிடைக்கும் =0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா x2 வேணும் அப்படின்னா
x2 அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் x3ஐ ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறப்போ மைனஸ் x3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து x2ஓட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா x3ஓட வேல்யூ -1 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான மேட்ரிக்ஸ் டேர்ம் எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 அப்படிங்கிறது வந்து x1க்கானது. ஸோ இப்போ 0 அடுத்தது 1 அப்படிங்கிறது x2க்கானது, -1 அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா x3க்கானது. ஸோ அப்போ இதோட நார்மலைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி வரும்னா ரூட் ஆஃப் இந்த டேர்மு, அதுக்கு அடுத்தது 0 ஸ்கொயரு, அதே மாதிரி 1 ஸ்கொயரு ப்ளஸ் -1 ஸ்கொயர். ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுறப்போ 1 + 1 அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 1/√2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது லாம்டா வந்து -1 அப்படிங்கிறப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஐகன் வெக்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்குன்னா 0 அப்படிங்கிறது x1க்கானது, x2க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த 1/√2 மல்டிப்ளை பண்ணுறப்போ 1/√2 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது x3 பார்த்துக்கிட்டிங்கன்னா -1 அப்படின்னு இருக்குது. ஸோ -1ஓட 1/√2 மல்டிப்ளை பண்ணுறப்போ -1/√2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஐகன் வெக்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 1/√2 அதாவது -1/√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஐகன் வேல்யூ வந்து எனக்கு வந்து -1, அதுக்கப்புறம் டீஜெனரேட்டிவ் கேஸில் 1 1 வருது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் ஐகன் வெக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ லாம்டா வந்து -1 அப்படிங்கிறப்போ எனக்கு எந்த மாதிரியான ஐகன் வெக்டர் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/√2 அப்படிங்கிறது அந்த நார்மலைசிங் டேர்ம். ஸோ இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 1 -1 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது லாம்டா வந்து 1 அப்படிங்கிறப்போ எனக்கு வரக்கூடிய ஐகன் வெக்டர் டேர்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/√2. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 1 1 அப்படின்னு வரும். ஓகேவா? So thus normalized eigenvector of a given matrix x1 பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 1/√2, -1/√2. இது வந்து லாம்டா வந்து -1 அப்படிங்கிறப்போ. ஸோ அதுக்கு அடுத்தது x2 பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்குதுன்னா 0 1/√2 1/√2 கிடைக்குது. இது லாம்டா வந்து +1 அப்படிங்கிறப்போ. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப எனக்கு 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐகன் வெக்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஜென்ரல் ஐகன் வெக்டர் அதாவது x1 x2 x3. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா x2 x3 ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போது x1 x2 இந்த x3க்கு பதிலாக x2 அப்படின்னே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா x1 எடுத்தோம் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா 1 0 0 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் x2 எடுக்கிறப்போ x2வை வந்து காமனாக வெளியே எடுக்கிறப்போ எனக்கு எப்படி கிடைக்குன்னா 0 1 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 0 0 அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஜென்ரல் ஐகன் வெக்டர் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாம்டா வந்து 1 அப்படிங்கிறப்போ. ஓகேவா? ஸோ இந்த 1 0 0வை இந்த வெக்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு இதோட மேக்னட்யூடில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கிறதில்ல. ஓகேவா? ஸோ அப்போ இந்த லாம்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஐகன் வெக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 0 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு ஐகன் வெக்டராக எடுத்துக்கிறோம். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
லாம்டாவோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்போ. ஸோ நான் எடுக்கக்கூடியது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ஐகன் வெக்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ x1 x2 x3 அப்படின்னு 3 ஐகன் வெக்டர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டீஜெனரேட்டிவ் கேஸாக இருந்தால் ஸோ இந்த மாதிரியான ஐகன் வெக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.